இந்த வீடியோ நேற்று செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. இன்றைக்கி என்னோடய டே 7:10க்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. கூட சாம்பிராணியில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, பச்சை கற்பூரம், சாம்பிராணி பொடி இது எல்லாமே சேர்த்து ஏற்றுனாக்கா நல்ல வாசனையாகவும் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைபாகவும் இருக்கும். நான் ஃப்ரைடே, டியூஸ்டேயில் இந்த மாதிரி தான் ஏற்றுவேன். ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி ரெடி பண்ணி. அதனால் இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி தான் குடிச்சிருந்தோம் எல்லாருமே. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தம்பி 8:30க்கெலாம் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டான். பார்த்து தம்பி ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் பாலும் திங்ஸும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வாங்கி வச்சுட்டு பிக் பாஸ்கெட்டில் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை தான் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். பிக் பாஸ்கெட்டில் ஃப்ரெஷ்ஷோவில் 10 ருபீஸ்க்கு குறிப்பிட்ட வெஜிடபிள்ஸ்லாம் போடுவாங்க. அதுதான் வாங்கியிருந்தேன். வெங்காயம் 1 கிலோ 10 ரூபா, உருளைக்கிழங்கு 1 கிலோ 10 ரூபா, இந்த மாதிரி குறிப்பிட்ட பொருள்லாம் 10 ருபீஸ்க்கு போட்டிருப்பாங்க. எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு லஞ்சுமே சீக்கிரமாக செஞ்சுட்டேன். இதுக்குமே பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி மோகிட்டோட லஞ்ச் பாக்ஸில் என்னென்னு பார்க்கலாமா? தயிர் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய், கேரட் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். தம்பிக்கு கேரட்னால் ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காய் பொரியலும் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். டெசர்ட்டுக்கு சாக்கோ ரோல் தான் கொடுத்துருந்தேன். தம்பிக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி 12 o'clockலாம் கொடுத்து அனுப்பிட்டேன். தம்பிக்கு லஞ்சு கொடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெள்ளரிக்காய் தான் சாப்பிட்டோம். மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து வெள்ளரிக்காய் தான் சாப்பிட்ருந்தோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தம்பிக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை கொடுத்துருந்தேன். எங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்யணும். கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டுமே தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குமே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், சோம்புத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் வச்சு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிக்காத அளவுக்கு. 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிவிட்டு நாங்களுமே எங்களோட லஞ்சை சாப்பிட்டோம். எங்களோட லஞ்சில் இன்றைக்கி ஒயிட் ரைஸ், மாங்காய் ஊறுகாய், உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் பொரியல், தயிர், அவ்வளோதான். எங்களோட லஞ்சுமே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஈவினிங் தம்பி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் காஃபியும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டான்.
தம்பி டியூஷன்லேருந்து வந்ததும் ஸ்நாக்ஸ்க்கு பஜ்ஜி போண்டா தான் செஞ்சுருந்தேன். மதியம் செஞ்சுருந்த உருளைக்கிழங்கு பொரியலை வச்சு உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சமாக வெங்காய பஜ்ஜி, கொஞ்சமாக வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சுருந்தேன். பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை கட்டி சாமிக்கு வச்சுட்டு இன்றைக்கி வெத்தலை தீபம் தான் போடணும், செவ்வாய்க்கிழமை இல்லையா. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு வெத்தலையை இந்த மாதிரி வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. அகல் விளக்கு வச்சு அதில் நல்லெண்ணெய் அப்படி இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு தான் திரி போடணும். வெத்தலையோட காம்பை கிள்ளி இந்த அகல் விளக்கில் போட்டுருங்க. வெத்தலைக்கு சுற்றி பூ போட்டுக்கோங்க. சாமிக்கு பிரசாதமாக பால் தான் வச்சுருந்தேன். ஏலக்காவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பால் தான் வச்சுருந்தேன். சாமிக்கு பாலும் வச்சுட்டு விளக்கும் ஏற்றிட்டேன். வெத்தலை தீபம் இந்த வாரமும் நல்லபடியாக போட்டு முடிச்சிட்டேன். தீபம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டின்னர் தான் குக் பண்ணணும். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாமா? ப்ளெயின் தோசை, முட்டை தோசை, தேங்காய் சட்னி, இட்லி பொடி. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.